இந்த டோர்னமெண்ட்டோட செகண்ட் குவார்டர் ஃபைனல் மணி ஃப்ரெண்ட்ஸ் பேராவூரணி விசஸ் கண்ணன் ஆர்சிசி திருச்சி. இந்த மேட்சுக்கு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 பால் யூஸ் பண்ணும். 2 ஓவர் பவர் பிளே. டாஸ் வின் பண்ணி கண்ணன் ஆர்சிசி திருச்சி வந்து பேட்டிங் சூஸ் பண்ண. கண்டிப்பா இந்த மேட்ச் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா அமையும். கண்ணன் ஆர்சிசி திருச்சி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தீபனன் உதயா 2 பேருமே விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன். மணி ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனிங் பவுலரா ஷோக் மனோஜ். பவர் பிளே போட மனோஜ் ஸ்ட்ரைக்ல, தீபன் ஆன் ஸ்ட்ரைக்ல உதயா. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் வந்தபடியே பேட் விட்டுருக்காங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி. சந்தித்த முதல் பந்து 4ஆம் மாத்தி கொடுத்திருக்காங்க. தீபன் பவுண்டரில இருந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க கண்ணன் ஆர்சிசி திருச்சி. செகண்ட் ஒன் ஆஃப் சைடுல வந்தபடியே சான்ஸ் ஃபார் பாப்போம். ஃபீல்டர் கையிலே போடுறதுக்கு நல்ல டேக்கன். ஒரு நாளுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்திருக்காங்க மனோஜ். முதல் விக்கெட் இழந்து போறாங்க தீபன். ஒன் பேட்ஸ்மேன் சாலி சுவிட்ச் கிட்ல குயிக்கா இருந்துச்சு. நல்ல வேரியேஷன் குத்தி நல்லா திரும்பிச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் டாட். ஃபோர்த் ஒன் நேருக்கு நேரு கவர்ஸ்ல போயிருக்கு. கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். மிஸ் பண்ணால கண்டிப்பா சிங்கிள் டப்ல மாத்துவாங்க. அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். ரிமைனிங் 2 பால் ஸ்ட்ரைக்ல உதயா. சுவிட்ச்கான ட்ரை குயிக்கா இருந்துச்சு. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட். லாஸ்ட் ஒன் ஸ்லோ லெக் ஸ்டைல்ல அப்படியே திருப்பி இருக்காங்க. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. கடைசி ஒரு பந்த 4ஆம் மாத்தி கொடுத்திருக்காங்க உதயா. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 9, 1 விக்கெட். கண்ணன் ஆர்சிசி திருச்சி. செகண்ட் ஓவர் போட நிதிஷ் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஸ்ட்ரைக்ல ஸ்டாலி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பான வெளியே போயிருக்கும் டாட். செகண்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. அட்டாக்கிங் டெலிவரி சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த எண்ட்ல டைரக்ட் விக்கெட் மிஸ் ஆகுது. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸல்ல கண்டிப்பா சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். மிஸ் பண்ணால கண்டிப்பா பவுண்டரிக்கே வாய்ப்பு இருக்கு. குயிக்கா டிராவல் ஆயிட்டு இருக்கு. அருமையா ஷாட் போயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபிளிக் தான் பண்ணாங்க. உதயா பேட்ல இருந்து அடுத்த ஒரு நாளை பார்க்க முடியுது. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால் கீப்பர் எண்ட்ல அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க நவீன் பாபு. டைரக்ட் விக்கெட் இந்த முறை மிஸ் ஆகுது. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ட்ரை குத்தி நல்லா திரும்பிச்சு. சிங்கிளுக்கு அப்புறம் டாட். இந்த முறை தெளிவா சான்ஸ் ஃபார் தலைக்கு மேல கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும். அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க கார்த்திக். கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஓடி இருக்கப்பட்ட 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 17, 1 விக்கெட். கண்ணன் ஆர்சிசி திருச்சி. நவீன் பாபு ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பேஜ் போட அப்படினா சொல்ல முடியும். கீழர் கைக்கே போகும். குடிக்க வேண்டிய கேட்ச மிஸ் பண்ணால பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா லைஃபை யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் மறு சின்ன லெக் சைடுல நல்ல டேக்கன். அடுத்த விழுந்து போறாங்க ஸ்டாலின். நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி அசோக். பேட்ல சரியா படல. கண்டிப்பா சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபீல்டர் வச்சிருக்காங்க தெளிவா. அங்கதான் ஒரு போவர். சிங்கிள். செகண்ட் ஒன் கீப்பர் எண்ட்ல மிஸ் பண்ணால கண்டிப்பா பவுண்டரி குயிக்கரா போய்டும். எஸ் உள்ள வாசல் பக்கமானே சொல்லலாம். லக்கி பவுண்டரி கூட சொல்லலாம். உதயா பேட்ல இருந்து ஒரு 4. தேர்ட் ஒன் சுவிட்ச்கான ட்ரை சான்ஸ் ஃபார் தூக்கி அடிக்கப்பட போறாங்க. 1 பவுன்ஸ்ல அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க. சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து குட் ஷாட் லெக் சைடுல. இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ண சொல்றோம். ஸ்லாட்ல இந்த பந்து மிகப்பெரிய ஒரு ஓவரா பதிவு பண்ணி கொடுத்திருக்காங்க அசோக். 3 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 30, 2 விக்கெட். கண்ணன் ஆர்சிசி திருச்சி. நெக்ஸ்ட் ஓவர் போட விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் லெக் சைடுல கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். டைமிங் இருக்கனால சிங்கிள் டப்ல மாத்துறாங்க. ஓடி இருக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். செகண்ட் ஒன் பெரிய சார் ட்ரை குயிக்கா இருந்துச்சு. ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட். தேர்ட் ஒன் ஒயிட் பால் ரீபால். டாப் ஏ சான்ஸ் ஃபார் லாங் ஆன்ல நல்ல டேக்கன். அடுத்த விக்கெட் போறாங்க உதயா. நல்லா ஆடிட்டு பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து போறாங்க. நியூ பேட்ஸ்மேன் விவேக். பெரிய ஷாட் குயிக்கா இருந்துச்சு டாட். அடுத்த பந்து இந்த முறையும் உடம்புல பட்டிருக்கு. கண்டிப்பா சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். சுவிட்ச்கான ட்ரை உடம்புல பட்டிருக்கு. விக்கெட் அப்பீல் பண்றாங்க.
அம்பையர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. அம்பையர் செக் பண்ணிட்டு நாட் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 34. கண்ணன் RCC திருச்சி. 5th ஓவர் போட ஸ்டோக் மனோஜ், ஸ்ட்ரைக்கில் விவேக். ஃபர்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்டில் கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் டாப் ஏ சான்ஸ் ஃபார் கீப்பரே போயிருக்கார் கார்த்தி, முடியல. நல்லா பிடிச்சதா நல்ல ஒரு கேட்சா இருக்கும். நல்ல ட்ரை. கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். பேட்ஸ்மேன் லைஃப் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா லைஃபா யூஸ் பண்ணுவாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. தேர்ட் ஒன் குட் ஷாட் ஃபிளாட்டா போயிருக்கு லெக் சைடுல. நல்ல டேக் ஆன். விக்கி கையிலே விழுந்திருக்கு. அடுத்த விழுந்து போறாங்க. அசோக் லெஃப்டியா விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. மாடோ நியூ பேட்ஸ்மேன் காமராஜ் வந்திருக்காரு. சோக் மாடோட நெக்ஸ்ட் சூச்சிகா ட்ரை குயிக்கா இருந்துச்சு. லைன்ல தடதறையா டாட் எடுத்து பந்து ஸ்லோ ஏர்ல கால்ல பட்டிருக்கு. கண்டிப்பா சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் மிஸ் பண்ணதால சிங்கிள் டபுளா மாத்துறாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். ஸ்டெப் போட்டு போய் அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. கவர்ஸ்ல பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன். நோ பாலுக்கு ஃப்ரீ உண்டு. ஸ்டெப் நோ இலவச பந்து. வேரியேஷன் ஸ்லோ ஏர்ல வந்து ஏமாத்து பந்து டாட். 5 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 41. 4 விக்கெட். கண்ணன் RCC திருச்சி. போட விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் அப்டி அக்கற லெக் சைடுல தடதறையா பிறகு டைமிங் இருக்கா. 2க்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். சிங்கிள் டபுளா மாத்துவாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ட்ரைனிங். செகண்ட் ஒன் சூச்சிக்கிட்டல கீப்பர் எண்ட்ல காலுக்குள்ள பூந்து போயிருக்கு. கீப்பர் தலைக்கு லக்கி பவுண்டரி கூட சொல்லலாம். எஸ்ஆஸ்ல ஒரு 4 கிடைச்சிருக்கு. தேர்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. நேருக்கு நேரு டாட். நெக்ஸ்ட் ஒன் மறுச்சின்னு லெக் சைடுல சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். குட் ஷாட்ஸ். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். அம்பேர் நோ பால் கொடுத்திருக்காங்க. லாங் ஆன்ல எதிர்க்காதனால போகாதுன்னு நினைக்கிறேன். குடிச்சாலும் கேட்ச் கிடையாது. கண்டிப்பா சிங்கிள் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. ஸ்டெப் நோ ஃப்ரீ ஹிட் பால். மறுச்சு என்ன சரியான ஹைட்ல போயிருக்க. மிட் விக்கெட்ல போயிடுச்சு. மேக்ஸிமம் ஃப்ரீ ஹிட் பால நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. காமராஜ் மிகப்பெரிய ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்த பந்து சூச்சிக்கிட்டல பேட்ல சரியா படல. கண்டிப்பா சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். 6 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 57. 4 விக்கெட். கண்ணன் RCC திருச்சி. 7th ஓவர் கூட நவீன் பாபு. ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்சிக்கான ஸ்டிக்ல பட்டிருக்கு நினைக்கிறேன். அப்பீல் பண்றாங்க. அம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க. அம்பையர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் காமராஜ் விக்கெட் சொல்லிட்டு வெளியே போறாரு. இதை ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கான எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். நியூ பேட்ஸ்மேன் சரவணன் லெக் சைடுல டைம் இருக்கு. கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் அப்டி ஆக்கர் தடதறையா இருக்கு. இந்த முறை டபுளுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். சிங்கிள் டபுளா மாத்துறாங்க. பேக் டு பேக் டபுள். நெக்ஸ்ட் ஒன் சுச்சிகா ட்ரை கூத்தி நல்லா திரும்பிச்சு. குட் லென்த்ல டாட். லாஸ்ட் ஒன் வைட் பால். ஃப்ரீ பால். வைட் பால் நினைக்கிறேன். லைன்ல தான் வந்திருக்கு போலங்க. பாக்ஸ் குள்ள வந்திருக்கு. டாட். சாரி நோ பால் இருக்கு. லாஸ்ட் ஒன் சுச்சிகா ட்ரை பேட்ல மீட் ஆயிருக்கு. போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் கடைசி ஒரு பந்தா சுச்சிட்டு முயற்சியில 6 மாத்தி கொடுத்துருக்காங்க சரவணன். 7 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 68. 5 விக்கெட். கண்ணன் RCC திருச்சி. லாஸ்ட் ஓவர் பட நீர்பழனி கார்த்தி. ஸ்ட்ரைக்ல விவேக். ஃபர்ஸ்ட் ஒன் பெரியசனா ட்ரை குத்தி நல்லா திரும்பிச்சு. விக்கெட் வேஸ்னா டாட். செகண்ட் ஒன் இந்த முறையும் அதே லைன்ல குத்தி நல்லா திரும்பிச்சு. பைஸ் மூலம் அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அப்பீல் பண்றாங்க. குயிக்கா வளர்ந்துருக்காங்க. டாட். தேர்ட் ஒன் ஸ்டெப் போர்ட்ல போய் குட் லென்த்ல இருந்துச்சு. பைஸ் மூலம் அந்த இடத்துல ரன் அவுட். ஃபோர்த் ஒன் சூப்பர் கீப்பர் இடத்துல கண்டிப்பா பவுண்டரி போய் நினைக்கிறேன். பவுண்டரி முக்கியமான இடத்துல ஒரு 4 மாத்தி கொடுத்திருக்காங்க சரவணன். ரிமைனிங் 2 பால். 5th ஒன் சுச்சிட்டு ட்ரை குயிக்கா இருந்துச்சு. ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல கம்பேக். டாட். லாஸ்ட் ஒன் இந்த முறை கீப்பர் ரெண்டுல
கண்டிப்பா பவுண்டரி பெறும். நல்ல டேக்கன் விக்கெட். கடைசி ஒரு பந்துல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. இழந்து போறாங்க சரவணன். 8 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 72. கண்ணன் ஆர்சிசி திருச்சி. 8 ஓவருக்கு 73 ஆடணும். பவர் பிளே போட தீபன், ஸ்ட்ரைக்ல செல்லப்பா, நான் ஸ்ட்ரைக்ல ஸ்டோக் மனோஜ். ஃபர்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடுல கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கணும். டைமிங் இருக்கனால ஒரு ஸ்டாப் சரவணன் அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்ட்ரைக்ல லெஃப்ட் மனோஜ். குட் ஷாட் லெக் சைடுல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் வந்தோடனே 4ஆம் மாத்தி ஸ்ட்ரைக் வந்தோடனே 6ஆம் மாத்தி கொடுத்துருக்காங்க ஷோக் மனோஜ். தேர்ட் ஒன். ஒரு டிஃபென்ஸ் கண்டிப்பா சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். குட் ஷாட் ஸ்டாலின் சிங்கிள். அடுத்த பந்து கீப்பர் ரெண்டுல இந்த முறை சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து ஒயிட் பால் ரீபால் லெக் சைடுல கண்டிப்பா சிங்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. குட் ஷாட் ஸ்டாலின் சிங்கிள். லாஸ்ட் ஒன். அட்டியாக்க லெக் சைடுல டைமிங் இருக்கான டபுளுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். சிங்கிள் டபுளா மாத்துறாங்க. பாலை எடுக்கல. ஒரு எடுக்கப்பட்ட 2. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாம 13 ரன் கொண்டு வந்திருக்காங்க மணி ஃப்ரெண்ட்ஸ் பேராவூரணி. நெக்ஸ்ட் ஓவர் போட பவுல். ஃபர்ஸ்ட் ஒன். பேட்ல சரியா படல. கண்டிப்பா இது பவுண்டரி போயிடும் நினைக்கிறேன். இது லக்கி பவுண்டரி சொல்லலாம். இந்த ஓவர்ல முதல் வந்து 4ஆம் மாத்தி கொடுத்திருக்காங்க மனோஜ். செகண்ட் ஒன். எங்க போச்சு? கண்டிப்பா சிங்கிள்கான வாய்ப்பு தான் இருக்கும். அருமா ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க. தடத்தடியா பேருக்கு சிங்கிள். தேர்ட் ஒன். ஆஃப் சைடுல ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. லைஃப் கொடுத்ததுக்கு லைஃப் பிடிச்சிருந்தா நல்ல ஒரு கேட்சா இருக்கும். பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்திருக்காங்க ஸ்டாலின். அந்த ஃபீல்டர் அதுக்காண்டி வச்சு அந்த பாலை போட்டாருன்னு கூட சொல்லலாம். சிங்கிள். அடுத்த பந்து ஸ்லோயர்ல டேட்டா கால்ல போட்டுருக்கு. இந்த மாதிரி சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். நல்லா திரும்பிச்சு லெக் கட் ரிவைஸ்ல டாட் கால்ல பட்டிருக்கு. கண்டிப்பா சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். இந்த ஓவர ஒரு பெரிய ஸ்கோர் கொடுக்காம நல்லா வச்சு போட்டுருக்காங்க பவுல். 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாம 21 ரன் கொண்டு வந்திருக்காங்க மணி ஃப்ரெண்ட்ஸ் பேராவூரணி. தேர்ட் ஓவர் போட ராஜா இன்னஸ் இருக்கு. நல்ல பேரோட அரவன் சிங் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். லெக் சைடுல பேட்டர் சரியா படல. சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும் நினைக்கிறேன். சிங்கிள். செகண்ட் ஒன். பவுல கைக்கே போயிருக்குங்க. செம்ம ஸ்டாப். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட். தேர்ட் ஒன். பேட்ல சரியா படல. கண்டிப்பா இந்த முறை சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். கீப்பரே விரட்டி வந்திருக்காங்க சரவணன். செம்ம ஸ்டாப்புங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்ல செல்லப்பன். ஸ்கூப்ல கீப்பர்ல சான்ஸ் நல்ல டேக்கன் விக்கெட். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க ராஜா. முதல் விக்கெட் எடுத்து போறாங்க செல்லப்பன். ஒன்றரை பேட்ஸ்மேனா ஐஎஸ்பிஎல் விக்கி. தடத்தரையா உருண்டே வந்திருக்கு. கீப்பர் இல்ல. கண்டிப்பா இந்த பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன தவறு. லக்கி பவுண்டரி பண்ணக்கூடாது. ஒரு சின்ன மிஸ் பண்ணால பவுண்டரி கிடைக்கும். மொத்தம் இந்த பாலுக்கு 5 ரன். ஒயிட் பிளஸ் பவுண்டரி. அடுத்த பந்து ஆஃப் சைடுல அருமையான கட் ஷாட். சிங்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. கவின் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். பேட்ல சரியா படல. கண்டிப்பா சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 30. ஒரு விக்கெட் மணி ஃப்ரெண்ட்ஸ் பேராவூரணி. நெக்ஸ்ட் ஓவர் போட பவுல். இவருக்கு 2 ஓவர் ஸ்ட்ரைக்ல மனோஜ். ஃபர்ஸ்ட் ஒன். நேருக்கு நேரு அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்து அம்பையர் நோ பால் கொடுத்திருக்காங்க. ஃப்ரீட் பால் ஓடம்பல பட்டிருக்கு. அட்டாக்கிங் டெலிவரி டாட் ஒன். சம்ம ஃபிளிக் லெக் சைடுல சான்ஸ் பார் பாப்போம். நல்ல புடிக்க வேண்டிய கேட்சா மிஸ் பண்ணிருக்காங்க. கவி லைஃப் கொடுத்திருக்காங்க. ஓடி இருக்கப்பட்ட சிங்கிள். அடுத்த பந்து சுச்சி கிட்ல குத்தி நல்லா தெரிவிச்சு டாட். நெக்ஸ்ட் ஒன். கீப்பர் ரெண்டுல சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். குட் ஷாட் சிங்கிள். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஒன். ஃபிளாட்டா போயிருக்கு. ஃபீல்டர் யாருமே இல்லாத 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. கடைசி பந்து 4ஆம் மாத்தி கொடுத்திருக்காங்க மனோஜ். பால் இருக்கு. லாஸ்ட் ஒன்.
தாடோத்தரையா பேருக்கு லாங் ஆஃப்ல சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள் 4 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 38, ஒரு விக்கெட். மணி ஃப்ரெண்ட்ஸ் பேராவூரணி இன்னும் 24க்கு 35 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஓவர் பட தீபன் ஸ்ட்ரைக்ல மனோஜ் ஃபர்ஸ்ட் ஓவர். பேட்ல சரியா படல, கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். ஃபீல்டர் இருக்காங்க அங்க, அதிகபட்சமா ஒரு சிங்கிள் கிடைக்கும். உதயா சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல விக்கி. தாடோத்தரையா இருக்கு லாங் ஆஃப்ல கண்டிப்பா சிங்கிள்கான வாய்ப்பு தான் இருக்கும். பேக் டு பேக் சிங்கிள். தேர்ட் ஒன் கீப்பர் ரெண்டுல இந்த முறை சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கும். குயிக்கா இருந்தா ரன் அவுட்டுக்கு புடிச்சு அடிச்சிருந்தா விக்கெட் எடுத்துக்கலாம். சிங்கிள். ஃபோர்த் ஒன் சுவிட்ச் கிட்ல உடம்புல பட்டிருக்கு கால்ல, கண்டிப்பா இந்த முறை சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். அடுத்த பந்து லைன்ல குயிக்கா இருந்துச்சு, பாக்ஸ்குள்ளே டாட். லாஸ்ட் ஒன் பேட்டை சரியா படல, தாடோத்தரையா போயிருக்கு. கேப்ல கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். டைமிங் இருக்காங்க நோ சொல்லிட்டாங்க. குஷாப் ராஜா சிங்கிள். 5 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 43, ஒரு விக்கெட். மணி ஃப்ரெண்ட்ஸ் பேராவூரணி 18க்கு 30 தேவைப்படுது. முக்கியமான இடத்துல ஸ்டாலினை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல மனோஜ் ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, அட்டாக்கிங் டெலிவரி சொல்லலாம். டாட். செகண்ட் ஒன் ஸ்லாட்ல இந்த மாதிரி இருந்துச்சு, பேட்ல படல, கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுல் செம்ம ஸ்டாப்புங்க, விட்டுருந்தா பவுண்டரி கூட வாய்ப்பு இருந்திருக்கும். அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுல். சிங்கிள். தேர்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. பெரிய ஷாட் ட்ரை, அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுலர் வேட்டு பிடிச்சிருக்காருங்க. டாட். அடுத்த பந்து சுவிட்ச் கிட்ல கீப்பர் ரெண்டுல செம்ம ஸ்டாப்புங்க. டைரக்ட் விக்கெட் மிஸ் ஆகுது. பூட்டிச்சு அடிச்சா வெயிட் பண்ணி அடிச்சு பார்த்துருக்காங்க. அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க. சரவணா செம்ம ஸ்டாப்புங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பாக்ஸ்குள்ள லைன்ல வந்திருக்கு. டாட் நினைக்கிறேன். ஒயிட் பால். ரீபால். இந்த முறை லைன்ல தான் வந்திருக்கு. டாட். இதுவரை பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டுட்டு இருக்காங்க ஸ்டாலின். இன்னும் ஒரு பந்து இருக்கு, என்ன பண்றாங்க பாப்போம். லாஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மிஸ் பண்ணிருக்காங்க. டாட். இந்த ஓவரை செம்மையா போட்டு கொடுத்துருக்காங்க சொல்லலாம் ஸ்டாலின். முக்கியமான நேரத்துல இந்த ஓவரை கம்மி ரன்ல வச்சு போட்டுருக்காங்க. 6 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 46, ஒரு விக்கெட். மணி ஃப்ரெண்ட்ஸ் பேராவூரணி கண்டிப்பா இந்த ஓவரை கண்டிப்பா வச்சு கொடுத்தாகணும். இந்த ஓவரை போட யாரை சூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச கவினி தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன். கவினை பொறுத்தவரை நல்லா போடக்கூடிய பவுலர். இன்னும் 12க்கு 27 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஓவர் போட கவின். ஸ்ட்ரைக்ல விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ட்ரை, பேட்டை சரியா படல, தடத்தரையா போயிருக்கு. மிட் விக்கெட்ல கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள் சாப்பிடலாம் மாத்திரம் பார்ப்போம். அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. ஒரு சிங்கிள். ரன் அவுட். ரன் அவுட் முறையில மனோஜோட விக்கெட் பறி போகுது. இதுவரையும் ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து போறாங்க. மனோஜ் சென்ஸ்ல ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் இதுல விக்கெட் எடுத்து போறாங்க. செகண்ட் ஒன் நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. விரட்டி போயிருக்காங்க ராஜா. ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்டரி. முக்கியமான இடத்துல ஒரு நாளா மாத்தி கொடுத்திருக்காங்க. விக்கி. அடுத்த பந்து டாப் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் காமராஜ். முக்கியமான இடத்துல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க கவின். ஒரு 4 கவர் நல்ல கம்பேக் சொல்லலாம். அடுத்து விக்கெட் போறாங்க ஐஎஸ்பிஎல் விக்கி. பேட்ஸ்மேன் அரவிந்த் ஃபுல்லா மறிச்சு நிக்கிறாங்க. பேட் விட்டுட்டாங்க பாத்துங்க. பக்கத்துல இன்னும் கொஞ்சம் இல்ல லெக் அம்பையர் மேல போய் பட்டிருக்கோம். டாட் பால். லெக் அம்பையர் கொஞ்சம் சேஃப்டியா இல்லைங்க. அடுத்த பந்து பெரிய ட்ரை, குயிக்கா இருந்துச்சு. பேக் டு பேக் டாட். வைஸ் மூலம் அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. ரன் அவுட். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி இன்ஃபான்ட். கண்டிப்பா இந்த பாலை பெரிய சட்டு முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் வந்து அடுத்த ஓவரை வந்து ஈஸியா வந்து சேஸ் பண்ண முடியும். ஒரு பால் மேட்ச் பால் என்ன பண்றாரு பார்க்கலாம். இன்ஃபான்ட் குட் ஷாட். பிளாட்டா போயிருக்கு லெக் சைடுல. போயிடுச்சுங்க மேக்ஸிமம். கடைசில வந்து 6 மாத்தி கொடுத்திருக்காங்க இன்ஃபான்ட். ஸ்கோர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 54. மணி ஃப்ரெண்ட்ஸ் பேராவூரணி இன்னும் 6க்கு 16 தேவைப்படுது. லாஸ்ட் ஓவர் போட ராஜா சைக் லாஸ்ட் ஓவர் போட ஸ்டாலின் சைக்ல வல்லத்துற கார்த்திக். இன்னும் 6க்கு 16 தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ட்ரை, ஜெனசிக்லே வந்து விழுந்திருக்குங்க. விக்கெட். 6க்கு 16 சொன்னா முதல் பந்தே விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க ஸ்டாலின். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் நீர்பழனி கார்த்திக். இன்னும் 5க்கு 16 தேவைப்படுது. கண்டிப்பா இந்த பால பெரிய சைடு முயற்சி பண்ணி தான் ஆகணும். என்ன பண்றாங்க பாப்போம். நேருக்கு நேரு லாங் ஆன்ல 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. 5க்கு 16 சொன்னா நாளா மாத்தி கொடுத்திருக்காங்க நீர்பழனி கார்த்திக். இன்னும் 4க்கு 12 தேவைப்படுது. 4க்கு 12. இந்த முறை மிட் விக்கெட்ல போயிருக்கு. 1 பவுன்ஸ்ல அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க. பவுல் சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கும்.
சிங்கிள். 3க்கு 11 தேவைப்படுது. இன்னும் 3க்கு 11 தேவைப்படுது. போன ஓவர்ல கடைசி பந்து 6ஆம் இடத்துல பேட்ஸ்மேன். கண்டிப்பா இந்த பால் வந்து பெரிய செட்டு முயற்சி பண்ணுவாங்க. 3க்கு 11. நேருக்கு நேரு லாங் ஆன்ல அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க தீபன். கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு எடுப்பாங்க. இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. சிங்கிள், ரன் அவுட். 2க்கு 10. பேட்ல பட்டு ஸ்டிக்ல பட்டிருக்கு. இன்சைட் புல்ல விக்கெட் இழந்து போறாங்க. என் பேட் ஆல்மோஸ்ட் அவங்க சாதமா கொண்டு போயிட்டாங்க. கண்ணன் ஆர்சிசி திருச்சி செம்ம மேட்சுங்க. ஸ்ட்ரைக்ல நவீன் பாபு 1க்கு 10. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் நவீன் பாபு 1க்கு 10. கண்ணன் ஆர்சிசி திருச்சி பிரஷரா கொண்டு போய் மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு அடிக்க வேண்டிய ஸ்கோர் தாங்க. ஆனா முக்கியமான நேரத்துல ஓவரை வச்சு போட்டு மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் செமிஃபைனலுக்கு முன்னேறாங்க. அவங்களுக்கான அந்த கப்பை வாங்கிக்கோங்க. டீம் கேப்டன் விக்கி. இன்னைக்கு டேல பெஸ்ட் டீம் அவார்டு கோஸ் டு பேராவூரணி மணி. இந்த மேட்சோட ஆட்ட நாயகன் கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டாலின். இந்த யங்ஸ்டர் எமர்ஜிங் யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேக், ஷீல்டு, டி ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சிறப்பு பரிசை தட்டிட்டு போறாரு. கண்டிப்பா டிசர்வ்டுங்க இந்த மேன், கண்டிப்பா டிசர்வ்டு. பேட்டிங் ஸ்டைல் இந்த கிரவுண்ட்ல நிறைய பேருக்கு பிடிச்சிருந்திருக்கும். ஒரே மேன், ஒன் அண்ட் ஒன்லி மேன் கிராஸ் 50 ரன் அப்படின்னு சொன்னா அது வேற யாருமே கிடையாது, மனோஜ் மட்டும்தான். பென் ஸ்டோக் என்று அழைக்கக்கூடிய மனோஜ், அவருக்கு சில பல விருதுகள் உண்டு, டி ஷர்ட், ஷீல்டுன்னு. இன்னும் யாரும் 50 ரன்னை கிராஸ் பண்ணல நம்ம தொடர்ல. மனோஜ் நீங்க போயிடுங்க. மச் டிசர்வ்டு கண்டிப்பா. அந்த இன்னிங்ஸ் மறக்கவே முடியாது. கண்டிப்பா நல்லா ஆடி இருந்தீங்க. ஐ திங்க் அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் நினைக்கிறேன். 50 கிராஸ் பண்ணியிருக்காரு.